அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமையப்பெறுகிறது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய அனைத்து வித துன்பத்திற்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. எவ்வாறு அமையப்பெறுகிறது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள் மாற்றமடைய போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு கும்பராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான கிரக அமைப்புகள் அமையப்படுகிறது. இந்த கிரக அமைப்புகளின் படி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த அனைத்து துன்பங்களுக்கும் அவமானங்களுக்கும் வீண்படி சுமத்தியவர்கள் முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதோடு அவர்களுக்கான சரியான பதிலடியை கொடுக்கக்கூடிய வகையிலையும் உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. பழிக்கு பழி தீர்க்கும் காலமாக கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்வாய்ப்பினை வழங்கக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெற போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா, அனைத்து விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக போகிறது. அதிரடியான மாற்றங்கள், அதிரடியான திருப்பு முனைகள் ஏற்படும். இது நாள் வரைக்கும் கடந்த காலத்தில் கடன் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க, சொத்து சுகத்தை இழந்திருப்பீங்க, உங்களுடைய தொழிலை நீங்கள் இழந்திருப்பீங்க, வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க, குடும்பத்தார் மத்தியில் அவமானங்களை சந்தித்திருப்பீங்க, சக பணியாளர்கள் உங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதை ரொம்பவே பாதிச்சிருக்கும். உங்களுடைய மனதளவில் நீங்கள் ரொம்பவும் துயரப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் முன்னாடியும் தப்பே பண்ணாமல் ஒரு வீண் பழியை சுமந்திருப்பீங்க, அவமானத்திற்கு ஆளாக இருப்பீங்க, தலை குனிந்து நடந்திருப்பீங்க. வீண் பழிகள் நிறையவே உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும். இதெல்லாம் கடந்து வர்றதுக்கும் வர முடியாமலும் சிக்கி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 25 நாளில் நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி அப்படிங்கிறது அந்த கிரக அமைப்புகளின் காரணமாக உங்களுக்கு மேலும் நன்மைகளையும் அனுகூலங்களையும் கொண்டு வருவதோடு மட்டும் இல்லாமல், யாரெல்லாம் உங்களை இழிவுபடுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானத்திற்கு ஆளாக்கினார்களோ, யாரெல்லாம் உங்கள் மீது வீண் பழிகளை சுமத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்கள் பழிக்கு வழி தீர்க்கக்கூடிய வகையில் உயர்ந்து நிற்பதோடு அவர்களுக்கு அதிரடியான தக்க பதிலடியை நீங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கிறது அடுத்த 25 நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் மிகப்பெரிய வாய்ப்பையும் அதிரடியான திருப்பங்களையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய துயரங்களை போக்க நீங்கள் மற்றவர்களிடத்தில் தைரியத்துடன் காணப்பட வேண்டியது அவசியமாகிறது. இந்த காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே மாற ஆரம்பிக்கும். அதனால் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையாகட்டும், தலை போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், அதில் இருந்து வேகமாக நீங்கள் வெளிவந்து விடுவீங்க.
அதில் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே அதே அளவில் பார்க்கும் பொழுது கிரக அமைப்புகளும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்த போகிறது கிடையாதுங்க. உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் முன்னாடி அவர்களுக்கு பதிலடி கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அவர்களையும் உங்கள் முன்பு தலை குனிந்து நடக்க வைக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் அமைய பெறப்போகிறது. தலை குனிந்து அவர்கள் நடப்பாங்க. ஒவ்வொருவரும் உங்களை பார்த்து ஏளனம் செய்தவர்கள், வீண்படி சுமத்தியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அவர்கள் அனைவரும் உங்களுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்களும் அமைய பெறப்போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து எல்லா விஷயத்திலையுமே வந்து பொறுமையாக அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் வந்து பண வரவுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களை வந்து தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்ட செய்வாங்க. ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பெறும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படுங்க. எந்தவித மாற்றமும் அலுவலகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சலுகைகள் எதையுமே எதிர்பார்ப்பதற்கு இந்த காலத்தில் வாய்ப்பு கிடையாது. சக ஊழியர்களுடன் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து சக பணியாளர்கள் இடத்துல எந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம், பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனை வந்து கொஞ்சம் மந்தமாகத்தாங்க இருக்கும். எதிர்பார்த்ததை விடவும் லாபம் வந்து சற்று குறைவாகத்தான் இருக்கும். கடன் கொடுக்கிறதையோ அல்லது கடன் வாங்குறதையோ வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால மன அமைதி குறைய ஆரம்பிக்கும். வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி வந்து வருமானம் வந்து உங்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கும். செலவுகளும் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் குடும்பத்தில் பார்க்கும்போது, அதாவது கணவன் மனைவிக்கு இடையே பார்க்கும் பொழுது அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால கொஞ்சம் சோர்வும் உண்டாக தாங்க செய்யும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நண்பர்களினுடைய ஆதரவு உங்களுடைய மனதுக்கு உற்சாகத்தை தருவதாகவே இருக்குங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்கள் வந்து உங்களுடைய பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பார்க்க வேண்டாம், எதிர்பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து விற்பனை இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இருந்தாலும் பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வந்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் வந்து போதிய அளவு பண வசதி கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு உங்களுடைய மன நிறைவு உண்டாக பெறுவீங்க. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பணிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுடன் சக பணியாளர்களிடமும் பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் நீங்கப்பட்ட அவமானங்களுக்கும் நீங்கப்பட்ட துயரங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலையும் படிக்கு வழி தீர்க்கக்கூடிய வகைகள்லையும் அமைய பெற்றாலும் சில பல பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் அமைய பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. ஆனால் வந்து பிரச்சனைகள் வந்து பெரிதாக இருக்குமோ, பெரியதாக நான் பாதிக்கப்படுவேனோ, மறுபடியும் நான் பெரிய பிரச்சனையில் ஏற்கனவே சிக்கினது போல நான் பெரிய பிரச்சனையில் போய் சிக்கிடுவேனோ அப்படிங்கிற அச்சமோ பயமோ கவலையோ உங்களுக்கு வேண்டாம். வரக்கூடிய பிரச்சனை சிறிய அளவில் கடுகளவில் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து பொறுமையுடன் அனைத்து விஷயத்தையும் அணுக பாருங்க. எல்லா விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. சிந்தித்து செயல்படுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் நல்ல முடிவை எடுப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி வந்து செலவுகளுக்கு வரவுக்கு ஏற்ற
செலவுகள் செய்வது நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகளை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு சில மாற்றங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. அதனால் நீங்கள் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயத்தையோ காதில் போட்டுக்க வேண்டாம். திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்களை டக்குன்னு உங்களால் ஏற்றுக்கொள்வது சற்று சிரமமாகவும் இருக்கலாம். இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்காக நடைபெறுகிறது அப்படின்னு நினைத்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்க. எது நடந்தாலும் உங்களுடைய நன்மைக்காக நடைபெறும் அப்படிங்கிறத மனதார நம்புங்க. இந்த காலகட்டத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடும் துர்க்கை அம்மன் உடைய வழிபாடும் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் யோகத்தையும் வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது.